மிகவும் அற்புதமான வடிவிலே உங்கள் கைகளில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சிறப்புக்கு குறித்தவர் மக்கள் ஓசையின் தலைமை ஆசிரியர் வேறு ஒரு புதிய என்னை என்ற தாயே, என்னை வளர்ந்த தமிழன்னையே, உங்களை வாழ்த்த வயதில்லை, அதனால் வணங்கி என்னுடைய இங்கே தொடங்குகின்றேன். மக்கள் ஓசையின் இந்த சித்திரை கலை விழாவுக்கு சிறப்பு வருகை கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், ஆட்சிக்குழு உறுப்பினர், எங்கள் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய அசோகன் அவர்கள், நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை கொண்டிருக்கின்ற மேஜர் அருள் பிரகாஷ் அவர்கள், சிறந்த சமூக பணிகளுக்கெல்லாம் புரிந்திருக்கின்ற நல்லிஞர் டாக்டர் புருஷோத்தமன் அவர்கள், மாநில வர்த்தக சபையின் நூறு மாநில வர்த்தக தொழில்துறை சபையின் செயலாளர் பெருமைக்குரிய எங்கள் கே கிருஷ்ணன் அவர்கள், திப்ராவ் மாநில தொகுதி தலைவர் என் சூரிய நாராயணன் அவர்கள், பாலமுருகி அவர்கள், மாநில மக்கள் நீதி கட்சியின் உதவி தலைவர் கே செல்வகுமார் அவர்கள், சிறிபாண்டா நிறுவனத்தின் உரிமையாளர் கே முனுசாமி அவர்கள், எங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வேணுகோபால் அவர்கள், கோலாலம்பூரிலிருந்து எங்களோடு வந்திருக்கின்ற கோலாலம்பூர் மாநகர தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் முனியனப்ப அவர்கள், மக்கள் ஓசை நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி கே எஸ் எம் பெரியசாமி அவர்கள், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நூறு மாநில வாசகர் மன்றத்தின் மக்கள் ஓசை வாசகர் மன்றத்தின் பொறுப்பாளர்களே, அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வாசகர் மன்றம் இந்த திரைச்சீலையில மறவாமல் ஒருவரின் புகைப்படத்தை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதுதான் மக்கள் தலைவர் டாக்டர் சூரா அவர்களை நீங்கள் மறவாமல் இந்த நாட்டில் மாநில அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக விளங்கியவர் மக்கள் தலைவர் டாக்டர் சுப்ரா என்பதை இந்த சமுதாயம் ஒருபோதும் மறக்காது. அவரே இன்றைக்கு உடல்நலம் குன்றி வீட்டில் மருத்துவமனையில் சிகிச்சை முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் குணமடைந்து வருகிறார். ஆனால் அவர் அப்படி குணமடையக்கூடாது, அப்படின்னா அவர் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் யாரோ ஒரு மர்ம ஆசாமி தொலைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு அவர் கதை முடிஞ்சிருச்சு, 2 மணிக்கெல்லாம் அவர் காலம் ஆயிட்டாரு, அவரோட இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு நடைபெறுகிறது, அவரது மகனின் வரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு அனாமதேய அருவருப்பான
நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவுபட சொல்கிறேன். அவரு உடல்நலம் குன்றி மருத்துவமனை சிகிச்சைக்கு பிறகு வீட்டுல ஓய்வு எடுக்கிறார். அவ்வளவுதான். அவருடைய உடல்நிலை புறநிலையில் நல்லா இருக்கு. கை நல்லா ஆளுநர் பார்க்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. நினைவு வரணும், அது கொஞ்சம் தாமதமா வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் நினைவு வந்தால் மீண்டும் அந்த பழைய நிலையை பெறுவார். ஆனா அது வரைக்கும் இங்க கூட ஒளி நடந்தது. எல்லா இடங்களிலும் அவரின் நலனுக்காக பிரார்த்தனைகள் நடந்தன. எல்லாரும் கருத்து வேறுபாடின்றி, அரசியல் வேறுபாடின்றி அவரது நலனுக்காக எல்லாரும் பிரார்த்தித்தார்கள். அவர் நல்லா வரணும்னு சொல்லி. ஆனா இந்த நிலையில கூட அவர் வரக்கூடாது, அவர் நல்லா வரக்கூடாது அப்படின்னு நினைக்கின்ற சில நல்லவர்கள் இந்த சமுதாயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவங்க நல்லா வாழட்டும் என்று சொல்லிக்கொண்டு பேருக்குரிய பெரியவர்கள இந்த நாட்டுல நாம பார்க்கிற சமுதாயத்துல தேர்தல் நெருங்கிட்டு வருது. அரசாங்கத்துல எந்த இடத்துலயும் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம், தேர்தல் நடக்கலாம். நாம் யாருக்கு வாக்களிக்க போறோம், எந்த முடிவை செய்ய போறோம் அப்படின்ற முடிவுக்கு ஒரு முக்கியமான முடிவை செய்கின்ற நேரத்தில் ஒரு தருணங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்றை உங்களுக்கு சொல்றேன், நாம் கண் முன்னால நமக்காக பாடுபடுகின்றவர்கள், அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும், ஆளுங்கட்சியில் இருந்தாலும், எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும். அத்தகைய தலைவர்களில் ஒருவராக இங்கே அசோகன் இருக்கிறார்கள், நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எங்கள் மக்களோசை கட்சியில எந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டாங்களோ முடியாதுன்னு சொல்ல மாட்டார். நான் வரமாட்டேன் மறுக்க மாட்டேன். அரசியல்காரர்களுக்காக ஓட மாட்டேன். ஒரு நாள் இருந்துச்சு, அரசியல் இருக்கிறோன்றதுக்காக இன்னொரு பத்திரிகையை நம்ம அவங்க எழுதுறதுக்காக தனி மனித நாகரிகளை வளர்ந்து பதவி பாராட்டுகின்ற போக்கு இந்த சமுதாயத்தில் இருந்தது. அது மெல்ல மெல்ல அருகி முடிந்து ஒரு புதிய சமுதாயத்துக்கான நாம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியலால் நாம் பிரிந்திருக்கலாம், உறவுகளால் கூட நாம் மாறுபட்டிருக்கலாம், சொந்த அண்ணதம்பி கூட நாம் பேசாம இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் தோழர்களே, நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வை யாரும் பார்த்து விடக்கூடாது. ஒரு தமிழனை பார்த்தா அந்த தமிழன் அவனை பார்த்து வணக்கம் சொல்லி அவனோட உறவாடி உறவு கொண்டு அவனை நட்பில் பேணி இந்த சமுதாயத்தில் ஒரு இறுக்கமான பிணைப்புகள் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவன் வேறு யாரோ எவ்வளோ அண்ணன், நமது சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு அங்கம். அவன் நமக்கு தெரியாம இருக்கலாம், அவன் யாரும் இங்கே உள்ளவராக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு நட்பை ஒரு புன்னகையால் கூட்டை பரிமாறிக் கொள்வதை போல ஒரு புன்னகையாளர்கள் உறவை வெளிப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்வேன். இந்த சமுதாயத்தில் நான் சொன்னேன், ஒரு முக்கியமான தருணத்தில் நம்ம இருக்கிறோம் சொன்னேன். எந்த முக்கியமான தருணம், எந்த கட்சி எதை தரப்போகிறது, நமக்கு யார் நம்மை பாதுகாக்க போகிறார்கள். இங்க ஒரு எம்ஜிஆர் பாடல் வந்தது, நம்மால் நாடு மாற வேண்டும் என்ற அந்த எம்ஜிஆர் பாடலில் ஒரு வரி வந்தது. நம்மால் நாடு மாற வேண்டும்னா நமக்கு ஒரு சிறப்பு வேணும், நமக்கு ஒரு சக்தி வேணும். நம்ம சக்தியை கண்டு இந்த அரசாங்கம் கவலைப்படணும். இவங்களாம் ஒரு பெரிய சக்தியா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கவலைப்படணும். அதற்கு தேவை ஒற்றுமை தோழர்கள், நமக்குள்ள உணர்வு. தமிழ வீட்டுல தமிழ் பேசுங்க, தமிழ் மொழிகளை கலப்புங்க, தயங்காதீங்க. பிள்ளைங்க மலாய் படிச்சுதான் நினைக்காதீங்க. தமிழை படிச்சு மலாய் படிக்கிறத விட இன்னும் எத்தனையோ 100 மடங்கு தமிழ் பள்ளியில பிள்ளைங்க சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, தமிழ் பள்ளியில போடுங்க, பிள்ளைகளுக்கு பண்பாடுகளை வளர்த்து விடுங்க, தமிழில் பேசுங்க, தமிழ் பண்பாடுகளை வளர்த்து விடுங்க.
பிள்ளை வாசலை தாண்டினா ஒரு நல்ல பிள்ளை பேர் எடுக்கணும் அப்படின்ற உணர்வோடு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குது. என்னைக்கு நம்ம இந்த மொழியும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு அழிவு நிச்சயம் ஆரம்பமாகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தமிழ் பத்திரிகையில இன்னைக்கு நிறைய ஏடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கத்துல கூட்டக்குறவு என்று நான் குறவா பார்க்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை வேலை நேரம் ஆட்கள் எல்லாரும் பல வேலைகள் இருக்கும். அவர் சொன்னார் மூர்த்தி ஒரு நிகழ்ச்சியை பெருசா நடத்துவோம், இதை விட பெருசா நடத்துவோம், 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு எல்லாம் நடத்துவோம், அதை பத்தி கவலைப்படாது. வந்திருக்கிற இந்த நேரத்தையும் ஒதுக்கி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்றதுதான் எங்களோட மகிழ்ச்சி. இந்த நாட்டில் மக்கள் ஓசை பத்திரிகையை நான் உங்களுக்கு அதை பத்தி அறிமுகம் செய்ய தேவையில்லை. 15 ஆண்டுகால ஒரு வார ஏடு 5 ஆண்டுகளில மற்ற பத்திரிகைகளோடு போட்டியிட்டு இன்று ஒரு முன்னணி ஏடாக போராட்டம் நடத்துகின்ற ஏடாக மாறி இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம். ஒரு விதையை நாங்கள் விட்டோம், பயிரிட்டோம், அதற்கு உரமிட்டு செடியிட்டு அதற்கு தண்ணீரிட்டு அதற்கு அதை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு மரமாக கனிகள் கொடுக்கும் மரமாக நீங்க தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. இதே நிலையில நான் அந்த பத்திரிகையை தொடங்கும் போது அந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் தலைமையேற்ற போது இதே நிலையில் உங்கள் ஆதரவை வேண்டினேன். ஆதரவு தாருங்கள் என்று சொன்னேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நான் தலைமை ஆசிரியராக வந்த பிறகு அந்த பத்திரிகைக்கு ஒரு புது வேகத்தை தந்து புத்துயிர் தந்து இன்று அந்த பத்திரிகை ஒரு பெரிய உங்கள் அபிமான ஏடாக மாறி இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம், நான் இல்லை. எங்களுடைய வேலை பத்திரிகை தயாரிச்சு நல்ல முறையில உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப உங்கள் எல்லோருடைய உணர்வுகளையும் பிரதிபலிப்பதற்காக ஒரு ஏடாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்க வேலை. அதை ஆதரித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இலவசியாக கேட்டு வந்தோம். மக்கள் ஓசை இன்னொரு பத்திரிகைக்கு ஈடாக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி எனக்கு வழிபடுகிறது. இன்னொரு இடம் நம்மளோட இடம் தான். அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அவங்க இடம் தனியா அதை நடத்தி அதை பெரிய நிலைக்கு கொண்டு வந்துடல. 15 ஆண்டு காலம் அந்த பத்திரிகைக்கு பாடுபட்டு உருண்டு பெருட்டு உள்ளவங்க எல்லாத்தையும் அழைச்சு நாங்க பாடுபட்டு உருண்டு பெருட்டு அதை நல்ல நிலை கொண்டு வந்தோம், பெரிய நிலையில கொண்டு வந்துட்டோம். ஆனா அது கைவிட்டு போயிடுச்சு. அது என்ன காரணம் அப்படின்றதுதான் நீங்கள் அறிவீர்கள். ஒரு காலகட்டத்தோட அந்த பத்திரிகை கைவிட்டு போன பிறகுதான் இது ஆதித்யன் அவர்களின் மன ஓசை மக்கள் தலைவர் அவர்களுக்கு ஒரு அவருடைய குரலாக அவருடைய அரசியல் போராட்டத்தின் ஒரு போர்வலாக மக்கள் ஓசையை உருவாக்க வேண்டிய தருணம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு நீங்கள் தான் முன்னணியாக இருந்து ஆதரவு கொடுத்தீர்கள். நீங்க பார்க்கலாம், மக்கள் ஓசையில மக்கள் பிரச்சனை மட்டும்தான் அதிகமாக இடம்பெறும். அங்க தண்ணீர்ல நீங்க உங்களுக்கு காலையில ஒரு காசு இல்ல, 4 கூட பசியில இருக்குது, வீடு இல்ல, காசு குடும்பம் நடத்துறாங்க, தெருவில் நிற்கிறாங்க, இந்த செய்திகளை போடணும்னு சொல்லும்போது இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட நிலையில இருக்குதா அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்களா? அப்படிதான் இருக்குது. இது நம்ம கோளாறு கிடையாது, ஒரு காலகட்டத்தின் கோளாறு. ஆனா இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் இந்த மக்கள் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அதற்கு தீர்வு கண்டு அவர்களை அந்த வாழ்க்கைக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சொல்றேன், நம்மை சுற்றி இருக்கின்ற நல்ல தலைவர்களை, சேவையாளர்களை, தமிழ் உணர்வாளர்களை, இந்த சமுதாயத்தின் மீது பட்டு கொண்டவர்களை, போலியாக நடிக்காதவர்களை ஆதரியுங்கள், அரவணையுங்கள். ஒரு புதிய சமுதாயத்தை